ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு பற்றி ஒரு புதிய அப்டேட் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2025-26 கல்வியாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட இருக்குது. தமிழக பள்ளி கல்வித்துறை இது சார்ந்து அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. பள்ளி கல்வி இயக்குனர், தொடக்க கல்வி இயக்குனர் எல்லாம் இது சார்ந்து ஒவ்வொரு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னென்ன அறிவுரைகள் பின்பற்றணும், ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆகிறதுக்கு முன்னாடியே பள்ளிகளில் எந்த மாதிரியான முன் எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு ப்ரொசீடிங்ஸே ஃபாலோ பண்ணிட்டாங்க. அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ தமிழகத்தில் ஜூன் 2 பள்ளிகள் ரீஓப்பனிங் ஆக போகுது. 10th-லேருந்து 11th போகக்கூடிய மாணவிகளுக்குமே ஜூன் 2 தான் ரீஓப்பன் பண்ணுறாங்கன்னா, பெரும்பாலான பள்ளிகளில் ஜூன் 2 தான் அரசு பள்ளிகள், டிஸ்ட்ரிக்ட் பள்ளிகள், அனைத்து வகை பள்ளிகளுக்குமே ஜூன் 2 தான் ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில பள்ளிகளில் ஜூன் 3ஆம் தேதி, ஜூன் 4ஆம் தேதி, ஜூன் 9 ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய 10th-லேருந்து 11th போகக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அட்மிஷன் போட்டிருப்பீங்க. உங்கள் பள்ளிகளில் ஸ்கூல் ரீஓப்பனிங் டேட் எப்போன்னு கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மிக முக்கியமாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுமைக்குமே வரக்கூடிய ஜூன் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட இருக்குது. ஸோ இப்போ எஸ்டிபி கட்சி சார்பாக தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பக்ரீத் பெருநாளுக்கு அடுத்து, அதாவது ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகளை திறக்க வேண்டும் தமிழக அரசுக்கு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2 திறக்கிறாங்க. ஸோ 3, 4, 5, அதாவது செவ்வாய், புதன், வியாழன், இந்த 3 நாட்கள் கழித்து தான் பக்ரீத் பண்டிகை வருது. இப்போ தமிழகத்தில் பல மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருது. சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இதனிடையில் 6ஆம் தேதி, ஜூன் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட இருப்பதனால் எஸ்டிபி கட்சி சார்பாக அந்த பெருநாளுக்கு பிறகு பள்ளிகளை திறக்கும்னு தமிழக அரசுக்கு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஸ்கூல் ரீஓப்பனிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா வரக்கூடிய வாரங்கள், அது மே கடைசி வாரங்களில் தான் அதிகாரப்பூர்வமான அப்டேட் கொடுப்பாங்க. ஆனால் தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பாக தமிழகத்தில் ஜூன் 2 பள்ளிகள் திறக்கப்பட இருக்குது. ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருந்தால் தமிழக அரசு அதற்கான அப்டேட்டை கொடுக்கும். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் ஜூன் 2ஆம் தேதி தொடக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வருட அட்டவணை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும், அன்றிலிருந்து புத்தகங்கள் வழங்கப்படும், அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கடந்த வாரம் கூட தகவல்கள் வெளியாயிருந்தது. இந்நிலையில் கோடை வெப்பம் அதிகமாக இருந்த பொழுது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்ட போது அமைச்சரிடம் முன்வைக்கப்பட்ட கேள்வியில், கோடை வெப்பம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கடந்த ஆண்டை போல கூடுதலாக ஒரு வாரம் அளவில் அல்லது 10 நாட்கள் விடுமுறை நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. கோடை விடுமுறை அந்த இறுதி கட்டத்தை எட்டியதன் பின்பாக அப்போது முடிவு செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன்படி தற்பொழுது தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்வதாலும் கோடை வெப்பம் எதிர்பார்த்த அளவில் மிக அதிகமாக இல்லை, வழக்கமான அளவில் தான் இருப்பதாக புள்ளி விவரங்கள் வெளியே வந்திருப்பதாகவும், திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக தொடக்க கல்வி சார்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர்களுக்கும் தொடக்க கல்வி இயக்குனர் அனுப்பியிருக்கக்கூடிய சுற்றறிக்கையில் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருக்கின்றது. அதற்கு முன்பாக பள்ளிகளில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்தப்பட்டு பள்ளிகள் சுத்தம் செய்யப்பட்டு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் பள்ளிகளை திறக்க நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் என்று சுற்றறிக்கை அனுப்பியிருக்கின்றார். இதன் மூலமாக ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவது உறுதியாகியிருக்கின்றது.